இந்த செய்தியை வழங்குபவர்கள் 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். கான்டாக்ட் VCC நாகராஜன், விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட்டை, புதுச்சேரி. பணம் சம்பாதிக்கலாம் என கூறி சிறுவர்களை போதைப்பொருள் விற்க தூண்டுவோரை கடுமையான நடவடிக்கை மூலம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், நாட்டின் எதிர்கால வளர்ச்சி இளைஞர்கள் மாணவர்கள் கையிலேயே இருக்கிறது எனவும், ஆகவே அனைவரும் ஆரோக்கியமாகவும் அனைத்தையும் சிந்தித்து முடிவு செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்றும், அதற்கு நல்ல பழக்க வழக்கங்கள் மிக முக்கியமானது எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், தற்பொழுது இளைஞர்கள் மாணவர்களிடம் சில தீய பழக்க வழக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவும், அது நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும் எனவும், குறிப்பாக போதைப் பொருட்கள் நம்மை அடிமையாக்கிவிடும் என்றும், போதைப் பொருட்களை பயன்படுத்துவோரது உடல்நலம் பாதிக்கப்படுவதுடன் அவர்களது நல்ல சிந்தனையும் அழிகிறது எனவும், சிலருடைய லாபத்திற்காக இளைஞர்களையும் மாணவர்களையும் சீரழித்து விடுகின்றனர், பணம் சம்பாதிக்கலாம் என கூறி சிறுவர்களை போதைப் பொருள் விற்க தூண்டுகின்றனர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது மன்னிக்க முடியாத குற்றமாகும் எனவும், இளைஞர்களை மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலம் தண்டிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சின்ன ஒரு இதை கொடுத்து நமக்கு அந்த போதை பழக்க நம்ம ஆளாக்கி விடுகின்றார்கள். அது மன்னிக்க முடியாத ஒன்று. அப்படி நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கின்றவர்களுக்கு, நம்முடைய மாணவர்களை கெடுக்கின்றவர்களுக்கு, நம்முடைய இளைஞர்களை கெடுக்கின்றவர்களுக்கு கடுமையான நடவடிக்கையின் மூலமாக அவரை தண்டிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், நம்முடைய இளைஞர்கள் சீரழிந்து விட்டால், நம்முடைய மாணவர்கள் சீரழிந்து விட்டால், தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டால், போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டால், அதனுடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.